எல்லாருக்கும் வணக்கம். இது வந்து சின்னதாக மயில் கோலம், ஃப்ரீ ஹேண்ட் அவுட்லைன்னு சொல்லலாம். புள்ளியெல்லாம் வைக்காமல் மயில் வரைகிறது. இந்த மாதிரி ஒரு ரவுண்டு போட்டு மயில் தலையை வரைஞ்சிக்கிட்டு ஒரு புள்ளி வச்சு கண் வரைஞ்சிக்க வேண்டியதுதான். அதுக்கப்புறம் நம்ம டிக் போடுறோம்ல, டிக் மாதிரி போட்டுக்கிட்டு ஒரு இலை, இந்த இலைக்கு உள்ளதை நம்ம இப்போ டிசைன் கொடுக்குறோம். சின்ன சின்னதாக இலை வரைஞ்சி அதுக்குள்ளே டிசைன். நான் எல்லாமே உங்களுக்கு இப்போ சிம்பிளாக கலர் இல்லாமல் வெறும் ப்ளைன் கோலங்கள் தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா ஏற்கனவே நான் சொன்னபடி கமெண்ட்ஸில் நீங்களாம் சின்ன கோலம் போடுங்க, பிக்னஸ்க்கான கோலம் போடுங்க, பெரிய பெரிய கோலங்களை போட்டால் போட முடியறதில்லை, சின்ன கோலங்களாக போடுங்க அப்படின்னு சொன்னதுனால சின்ன சின்ன கோலங்களாக நான் வந்து இப்போ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இதெல்லாம் நம்ம வாசலில் டெய்லியும் போடக்கூடிய கோலங்கள் தான். அதே சமயத்தில் இந்த கோலங்களை போட்டு நம்ம இதுக்கு கலர் வேணாலும் நம்ம அழகாக கொடுத்துக்கலாம். இது வந்து அப்பார்ட்மெண்ட்டில் போடுற கோலம், இதெல்லாம் சரி நம்ம வாசல்லையும் போட்டுக்கலாம். அந்த மாதிரி அதுக்காக நான் கலர் போடாமல் போட்டுருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் நம்ம வீட்டில் மார்கழி மாதம் போக மிச்சம் இருக்குதோ அந்த கலரில் நீங்கள் கொடுத்துக்கலாம். ப்ளூ கலர் கொடுத்துக்கலாம், பச்சை கலர் கொடுத்துக்கலாம், என்ன கலர் இருக்கோ அது நம்ம விருப்பம் தான், அதை கொடுத்து போட்டுக்கலாம். சின்னதாக மயில் வரைஞ்சி அதை அப்படியே ஒரு பூவை கவிழ்க்க மாதிரி நம்ம கற்பனை தான் அது போட்டிருக்கேன். அப்படியே மயிலை ப்ளைனாக விடாமல் அதை சுற்றிலும் சின்ன சின்னதாக அந்த மாதிரி பூ வரைகிறேன். லைனாக விட்டாலும் விடலாம், சுற்றிலும் இந்த மாதிரி சின்ன சின்ன பூ போட்டு அழகாகவும் நம்ம படுத்திக்கலாம். எப்போதுமே இந்த மாதிரி டிசைன் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் கோலம் பார்க்குறதுக்கு அது நமக்கு அட்ராக்ஷனாக இருக்கும். அதை இந்த மாதிரி டாட்டும் வச்சுக்கலாம், இல்லை இந்த மாதிரி நான் போடுற மாதிரி நெளியாக வரைஞ்சும் விட்டுக்கலாம். அதுக்கு அந்த நெளியை சுற்றி கலர் வேணாலும் கொடுத்துக்கலாம், இல்லை ப்ளைனாக விட்டாலும் விட்டுடலாம். வெறும் வெள்ளை கோலமாவாலே தான் போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா உங்களுக்கு இதுக்கு வந்து கலர் கொடுத்துங்க. இந்த மயில் கோலம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்போதும் போல் உங்களுடைய ஆதரவை எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.